ஏய், தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. தலை நீ ஆடு தலை. நீங்கள் உங்களுக்கு எப்போச்சும் அந்த பர்சனல் ப்ரெஷர் வருமா? என்னண்ணா நீங்கள் தான் தலைன்னு பேர் வச்சிங்க, எதுக்கு அந்த பக்கம் நடிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி வருமா? ப்ரெஷர்லாம் உங்களுக்கு இருக்குமா? இல்லை, வெளியே ரசிகருங்க தான் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்களே தவிர நிச்சயமாக நான் அவங்கக்கிட்ட நடிக்கும் போது யாருமே அந்த மாதிரி கேட்டதில்லை. எனக்கு ரீசெண்டாக அவர் சொல்ல போனால் அவர் தலைன்னு சொல்லியிருப்பாரு. நான் ஏய் தலை வால் எல்லாத்தையும் கூட்டினோடா மொத்தமான என்கிட்ட சொல்லியிருப்பாரு. இது 2 பேருக்கும் கிடைச்ச அதிசயம் அது. ஆனால் அவங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. அதை பெருசாக உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஊதி பெருசாகிட்டீங்க. 2 பேரும் அவங்க பற்றி பேசிப்பாங்களா? லைக் அஜித் சார் கிட்ட பேசும்போது அவர் எப்படி இருக்கான்னு கேட்குறது, இல்லை விஜய் சார் அவர் என்ன படம் எப்படி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பேசுவாங்களாண்ணா? கண்டிப்பாங்க, என்ன டவுட்டே கிடையாது. 2 பேருக்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஷாலு மேடத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்களும் சங்கீதாவும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் அந்த அப்போ தான் ஒரு அப்படி போயிட்டுருக்கு. ரசிகர்கள் ஒரு இமேஜை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா, நீங்கள் இவங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்குள்ள பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விஜய் சார் படத்துக்கு அஜித் சார் படத்தை போய் பார்க்குறாங்க. அஜித் டீம் வந்து விஜய் சார் படம் பார்த்து கமெண்ட்டுக்கு நியாயமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் மாற்றம் நான் சொல்லுவேன். அதனால் இந்த வாருங்கிறது இருக்கட்டும், அப்போ தான் ஒரு கிக் இருக்கும். அது அன்பாக இருக்கும். எப்பவுமே வீட்டில் சின்ன குழந்தைங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிப்பான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அம்மாவை தான் சொல்லுவாங்க, அப்பாவை சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி இவங்க ஒரு அம்மா அப்பான்னு நினச்சிக்கோங்களேன். கண்டிப்பாக 2 பேரையும் பிடிக்கும் இல்லையா, அந்த ரகம் தான் இது. சக்தி சிவன் ரெண்டும் ஒன்று தானே. ஆக்சுவலாக அவர் சொன்ன பதில் தான் என்கிட்ட என்னடனா, பெரும்பாலும் ஒரு ஹீரோக்கு ரசிகர் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இங்கே எல்லா ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா முன் ஜென்மத்துடைய புண்ணிய பலத்தினால தான் இந்த பிறவியில் வந்து இவ்வளோ ஒரு மாஸ் ஒரு பார்க்கும்போதே நம்ம சில பார்த்து நார்மலாக ஒருத்தர்கிட்ட பார்த்தோன்னே பேசணும்னு தோணும், சில பேர் என்னன்னே தெரியாமல் பேச தோணும், இந்த மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு தொடர்ந்து இந்த 3வது ஜென்ரேஷனில் முதல்ல அந்த சிவாஜி எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி கமல், இப்போ பார்த்தோன்னு வச்சு இப்போது விஜய் அஜித், இந்த ஜென்ரேஷன் இனி வரும் காலத்தில் தொடருமான்றது நான் டவுட்டு தான். அதுதானே, இது ஒரு அதிசய பிறவின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்ல போது நீங்கள் எதை சொல்லிட்டு இருந்தாங்க, அதிசய பிறவி. எத்தனை கோடி பேருக்கு இந்த அதிசயம் கிடைக்கும். எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் இந்த அதிசயம், இந்த வசீகரம் இத்தனை நாள் தொடர்ந்துட்டு இருக்காங்க 2 பேருன்னா இது ஒரு அதிசயம் தானே. அதிசயத்துக்கு 2 பேரும் கொஞ்சம் ஃபேனாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.